Hello viewers. First of all, wish you happy new year to all. Welcome to our channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஏஇலோட யூனிவர்சிட்டிஸில் ஏதாவது ஒரு டிகிரி பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ டிகிரி படிக்கிறதுக்கோ அல்லது இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு யூஏஇலோட யூனிவர்சிட்டிஸில் எப்படி நம்ம அட்மிஷன் போடுறது, என்ன ஃபீஸு, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பசங்க இப்போ +2 எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அவங்க +2 முடித்ததுக்கப்புறம் என்ன கோர்ஸில் படிக்க வைக்கிறது, எங்கே படிக்க வைக்கிறத டவுட்டோட நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் உங்களோட கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த கண்ட்ரிக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம், எவ்வளோ செலவாகும் அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. வெளியில் உள்ள கண்ட்ரிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு ஈக்குவலான யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கே துபாயிலே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களோட பசங்களை வந்து லண்டனுக்கு அனுப்பியோ இல்லை கனடாக்கு அனுப்பியோ நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அங்கே உள்ள லிவிங் காஸ்ட் இருக்குது, அங்கே உள்ள டியூஷன் ஃபீஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே உள்ள சேம் யூனிவர்சிட்டியோட பிரான்ச் வந்து இங்கே துபாயில் இருக்குது. நீங்கள் இங்கேயும் படிக்க வைக்கலாம். பட் காஸ்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங்கோ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது லண்டனோ கனடாவோ கம்பேர் பண்ணும்போது துபாயில் உள்ள லிவிங் காஸ்ட்டும் அண்ட் டியூஷன் ஃபீஸும் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது துபாய் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம், வித்தின் 3 ஹவர்ஸில் வந்து நீங்கள் ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ட்ராவலும் வந்து அதர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது துபாய் வந்து ரொம்ப கம்மி தான். மீடியமான காஸ்ட்லேயே வந்து உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சிடும். இப்போ நம்ம யூஏஇல உள்ள யூனிவர்சிட்டிஸ் பற்றி பார்ப்போம். எப்படி நம்ம ஸ்கூல்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி சேம் வந்து யூனிவர்சிட்டிலேயும் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் டாப் 5ல் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜா, நெக்ஸ்ட் வந்து கலிஃபா யூனிவர்சிட்டி, ஜயத் யூனிவர்சிட்டி, அஜ்மான் யூனிவர்சிட்டி, அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜா. இது எல்லாமே நம்மளோட லோக்கல் யூனிவர்சிட்டிஸ். கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு நான் 5 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதை விட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட்லேயும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு நான் டாப் 10 யூனிவர்சிட்டிஸோட நேம் சொல்கிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜா, அமிட்டி யூனிவர்சிட்டி, பிட்ஸ் பிளானிங், யூனிவர்சிட்டி ஆஃப் உலான்காங் துபாய், மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டி துபாய், மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், IMT பிஸ்னஸ் ஸ்கூல் துபாய், கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பால்டன், குளோபல் பிஸ்னஸ் ஸ்டடீஸ். டாப் 10ல் இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸோட நேம் சொல்லியிருக்கேன். இதை விட்டுட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நீங்கள் அதுக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே அப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் டாக்குமெண்ட்ஸும் கேட்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட +2 சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிசி, ப்ளஸ் வந்து உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட்டு, +2ல் எடுத்த நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டு. அதை விட மெயினானது ஒன்று அப்படின்னா நீங்கள் வந்து IELTS அல்லது TOEFL டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அது வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெஸ்ட். அதோட ஸ்கோர் வந்து மினிமம் 6 கிட்ட இருக்கிறது மாதிரி பார்த்து நீங்கள் அந்த டெஸ்ட்டோட டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் ஃபீஸ் வந்து அங்கே வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து சீட்டு இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணிடலாம். இப்போ டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசாவும் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அது போக யாராவது யூஏஇல இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலயமா நீங்கள் ஸ்பான்சர் விசாவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவுக்கு அப்ளை பண்ணும்பொழுது அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு வேலிட் பாஸ்போர்ட்டோட நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்பான்சர் விசா அப்படின்னா இங்கே உங்களோட பிளட் ரிலேஷன்ஸோ அல்லது யாரும் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும், நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்னு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாகவும் நீங்கள் ரூம் எடுத்து அந்த மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அல்லது இங்கே யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து ஹாஸ்டல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். மினிமம் வந்து
நீங்கள் காலேஜில் படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு காலேஜில் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸோட ஃபீஸ் மட்டும் 35,000 40,000 dirhams வரைக்கும் வரும். இது போக உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து செப்பரேட், தென் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து செப்பரேட். இப்போ இந்த கோர்ஸ் ஃபீஸ் இந்த 35,000 40,000 சொன்னேன் இல்லையா, இது வந்து எல்லா கோர்ஸுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆகும். இந்த 35,000 to 40,000 dirhams வந்து பெர் இயருக்கு, ஒரு இயருக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் மெடிக்கல் சேர்த்தாலோ அல்லது MBA சேர்த்தாலோ அல்லது ஆர்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் சேர்த்தாலோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து இந்த பெர் இயர்க்குள்ள மினிமம் கோர்ஸ் ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங். இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட அட்மாஸ்பியரை பொறுத்து அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து நீங்கள் தனியாக நான் வெளியில் ரூம் எடுத்து தங்குறேன் அப்படின்னா மினிமம் இங்கே துபாயில் வந்து நீங்கள் ஒரு பெட் ஸ்பேஸ் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் அதோட ரெண்ட் வந்து 600 800 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டுன்னு எடுத்தீங்கனாலும் சேம் 600 800 வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். இது போக டிரான்ஸ்போர்ட். இப்போ உங்களுக்கு மெட்ரோ வந்து நீங்கள் மெட்ரோவுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, அது உங்களுக்கு அக்சஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மினிமம் 400 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் செலவாகும். ஸோ ஓவரால் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியில் ரூம் எடுத்து தங்குனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1,600 to 2,000 வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். UAE படிக்கிறது அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நார்மலாக நம்ம எப்பவும் போல் அப்ளை பண்ணுறது மாதிரி தான். நீங்கள் எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கோ, நார்மலாக எல்லா யூனிவர்சிட்டியிலுமே எல்லா கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ எந்த கோர்ஸ் எடுக்கிறனாலும் மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அந்த கோர்சஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த ஃபீஸ் தான் வந்து உங்களுக்கும் 35,000 40,000 தான் பெர் இயருக்கு. நீங்கள் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து விசா வந்து நீங்கள் ஸ்பவுஸ் விசாவில் இருக்கீங்களா அல்லது ஃப்ரீலான்சர் விசாவில் இருக்கீங்களா அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருங்கன்னா அந்த ஸ்கூலோட விசா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசா வந்து நீங்கள் கண்டிப்பாக காட்டணும். அதே மாதிரி NOC, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே NOC, அல்லது ஸ்பவுஸ் விசாவில் இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோட NOC லெட்டர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலிடு பாஸ்போர்ட் இருக்கணும், வேலிடு எமிரேட்ஸ் ஐடி இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டஸ்டடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் BSc ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட +2 சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டடாக இருக்கணும். இப்போ நீங்கள் MSc ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட BSc சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் மார்க் ஷீட்டு ரெண்டுமே வந்து அட்டஸ்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் மெயினானது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சேம் IELTS அல்லது TOEFL இது ரெண்டில் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் வந்து மினிமம் 6ல் வச்சுற மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். இதுதான் UAE யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக நாங்கள் போடுறோம். தேங்க்யூ.